நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்படி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது ஏற்கனவே இந்த பைரவியும், அஞ்சலியும் வந்துட்டு இப்போ பயங்கரமா பிளான் பண்ணி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து நின்னுட்டு இருக்காங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்க வச்சு தான் இப்போ அந்த வீட்டுக்குள்ள இந்த பைரவி போக முடியும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதே சமயம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பிரியா இந்த ஊர விட்டு போன விஷயம் அஞ்சலிக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியா இருந்துட்டு அப்படிப்பட்டவங்க, இப்படி பண்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா சொல்லி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சலி இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஆசைய நிறைவேத்துகிறா. அதாவது இப்போ இந்த பைரவி அந்த வீட்டுக்கு போறது மட்டும் இல்லாம, அடுத்ததா இந்த அஞ்சலியும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போக போறா. அதாவது நம்ம கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சலிய இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக போறாங்க. இந்த மாரி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது அப்படின்னா, கண்டிப்பா நம்ம கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் இப்போதைக்கு சந்தோஷம் தான். ஆனா அஞ்சலி திருந்தவே இல்ல அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆயிடுவாரு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு கார்த்திக்க வந்து இப்ப பிரியாவ பார்க்க போக விடக்கூடாது அப்படின்றதுக்காக, ஆஃபீஸ்க்கு போக முடியல, எனக்கு வயிறு வலி அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ பயங்கரமா பிளான் பண்ணாங்க. கடைசியில அந்த ஒரு பிளான்ல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் போட்ட பிளான்ல கார்த்திக் இருந்துட்டு, சரி ஓகே நம்ம வந்து இப்ப என்ன நாளைக்கு போய் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டுருவோம் அப்படின்ற மாரி வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப ஆனா நாளைக்கு போய் பார்த்தா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வீடு பூட்டியிருக்கு. யாரா அக்கம் பக்கத்துல வந்து விசாரிச்சா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஊர காலி பண்ணி போயிட்டாங்கன்றாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி பார்த்தா அது நாட் ரீச்சபிள் அப்படின்னு வருது. அப்போ பிரியா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன விட்டுட்டு போயிட்டாங்களா? அது மட்டும் இல்லாம என்ன வந்து பார்த்தீங்கன்னா, தனியா தவிக்க விட்டாங்களா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம அதாவது கார்த்திக் இருந்துட்டு, அந்த அஞ்சலியும் அந்த பைரவியும் பிளான் பண்ண மாரி ஒரு 2 ஆளுங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியாவ பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சுறாங்க. அதாவது ஆரம்பத்தில ஒருத்தன் வந்தவன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் உங்க அதாவது நீங்க உங்கள கல்யாணம் பண்ணிக்க வரேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, எவன் கூட ஓடி போனான்னு சொல்லிட்டு வந்து தெரியல அப்படின்ற மாரி வந்து பேசிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு டைம்ல ஒரு செங்கல்லாம் எடுத்துட்டு வந்து அப்படியே அதாவது செவுத்துலயே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, தேய்சிறலாம் முகத்த அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சாங்க. ஆனா அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்ததா இங்க அவங்க ஒருத்தவங்க என்ன வராங்க. அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து ஒருத்தன் வந்தான். யாரு என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அவங்க 2 பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டாங்க. அப்படி இப்படின்ற மாரி அவன் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நான் கண்ணாலேயே பார்த்தேன். அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் தான். அது மட்டும் இல்லாம நம்ம கார்த்திக் வந்துட்டு இது எல்லாத்தையுமே கேட்டு பயங்கர அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த எல்லாத்தையுமே கேட்டு இப்போ பிரியா மேல கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு இல்லையா? அடுத்ததா இந்த அஞ்சலியும், பைரவியும் என்ட்ரி குடுத்து இந்த மாரி தான் விஷயம், அந்த மாரி தான் விஷயம். அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம கார்த்திக்கோட மனச கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறாங்க. அதாவது பிரியா வந்து பார்த்தீங்கன்னா தப்பானவ அப்படின்ற மாரி இங்க எடுத்து சொன்னாலே போதும். அதுக்கப்புறம் கார்த்திக் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி பக்கம் டைவர்ட் ஆயிடுவாரு அப்படின்றதுல இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகம் இல்லாதனால இப்படி ஆச்சு. அதே மாரி கார்த்திக் வந்துட்டு பிரியாவ இப்போ அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதாவது அஞ்சலி திருந்தவே இல்ல. இதுக்கு மேல திருந்தவும் மாட்டா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுமே கூட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறது உண்மையிலேயே தப்பான ஒரு விஷயம் தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.